இப்ப எஸ்ஐஆரால நமக்கு வரும் ஆபத்து என்ன சார்? அதுல ஏதாவது ஆபத்து இருக்கா? எந்த ஆபத்தும் கிடையாது. நமக்கு நடக்கிற நல்லதுதான், நன்மைதான் நடக்க போகுது. இது என்னன்னாக்கா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு மாசம் போதாது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு மாசத்துல எல்லாருக்கும் அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற சில பர்டிகுலர்ஸை பூர்த்தி செஞ்சு கொடுக்க சொல்றாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் விட்டு போனா இன்னொரு மாசம் சான்ஸ் கொடுக்குறாங்க. யாராருக்கு விட்டு போச்சோ அவங்க திருப்பியும் அதுல இருக்கிற திருத்தங்களை செய்யலாம்னு அடுத்த ஒரு மாசம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதையும் அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல யாராவது பேர் விட்டு போயிருந்தாங்க, அவங்க திருப்பியும் அந்த ஃபார்ம் 6 சொல்றாங்க, அந்த ஃபார்மை கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புதுசா சேர்றவங்க 18 வயசு ஆனவங்க எல்லாத்துக்கும் 3-4 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இது தேவைதான். இது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு அரசியல் பண்றாங்க. எல்லா கட்சிகளும், நான் பொதுப்பா எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல, எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு, அதுல இருந்து சில லாபம் ஈட்டலாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆபத்து நான் சொன்னது போல சாதாரண மக்கள் நிறைய இதுல இருந்து விடுபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நானே இதை ஃபில்அப் பண்றதுக்காக 3 நாளா கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி நான் ஒன்னொன்னா ஃபில்அப் பண்ணேன். இதை சாதாரண மக்களால் பண்ண முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சாதாரண மக்கள் ஏழை எளியவங்க சமத்துவத்தை பேசக்கூடிய கட்சிகளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மக்களெல்லாம் இந்த சிஸ்டத்துலேருந்து நீக்கிறதுக்கான முயற்சி. அதனால திமுகவும் மற்ற கட்சிகளை இதை எதிர்க்கிறதுனா அது சரியான ஒரு எதிர்ப்பு தான். நானும் அதை எதிர்க்கிறேன்.